நம்ம தசைகள்ல ரெண்டு விதமான நார்கள் இருக்கு, ரெண்டு விதமான ஃபைபர்ஸ். ஒன்று வந்து ஃபாஸ்ட் ட்விட்ச் ஃபைபர்ஸ், இன்னொன்று வந்து ஸ்லோ ட்விட்ச் ஃபைபர்ஸ். இந்த ஃபாஸ்ட் ட்விட்ச் ஃபைபர்ஸ் இதோட குவான்டிட்டி வந்து நம்ம ஓவர் வெயிட் ஆகிறாங்க இல்லையா, ஒபிசிட்டி, அந்த ஃபேட் கெயின் அதிகமாகுது இல்லையா, அந்த உடல்ல வந்து இந்த ஃபாஸ்ட் ட்விட்ச் ஃபைபர்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் ட்விட்ச் ஃபைபர்ஸை யூஸ் பண்ற மாதிரி பண்ற டாஸ்க்ல வந்து ஃபேட் பர்னிங் நல்லா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் ட்விட்ச் ஃபைபர்ஸோட ரோல் என்னன்னு பார்த்தா, எந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும், எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமாக தேவைப்படுது, ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் தேவைப்படுது, அந்த மாதிரி டாஸ்க்லாம் வந்து இந்த ஃபாஸ்ட் ட்விட்ச் ஃபைபர்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. இந்த ஃபாஸ்ட் ட்விட்ச் ஃபைபர்ஸோட முக்கியமான தன்மை என்னன்னு பார்த்தா, இந்த மசில் ஃபைபர்ஸ் வந்து ஈஸியாக டயர்ட் ஆயிடும், குயிக்காக டயர்ட் ஆயிடும். ஸோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீண்ட நேரம் செய்யறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அப்புறம் இந்த ஸ்லோ ட்விட்ச் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, இதோட ரோல் என்னன்னு பார்த்தா, அது ஈஸியாக டயர்ட் ஆகாது. இந்த தசை நார்கள் அது வந்து ஒரு ஆக்டிவிட்டியை கண்டினியூஸா பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உதாரணமா நம்ம ரொம்ப நேரம் நிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த காஃப் மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டயர்ட் ஆகாம நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி நிப்பாட்டணும் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஸ்லோ ட்விட்ச் ஃபைபர்ஸ்லாம் அங்கே வந்து முக்கியமான ரோல் பண்ணும். அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க வேகமாக பண்ணக்கூடிய அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அந்த மாதிரி எக்ஸசைசஸ், அப்புறம் வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் எங்கெல்லாம் தேவைப்படுதோ, ஹெவி வெயிட் லிஃப்டிங், அட்லீஸ்ட் ஒரு மாடரேட் அமௌண்ட் ஆஃப் வெயிட் லிஃப்டிங், இதெல்லாம் பண்ணாதானே அவங்களுக்கு வந்து இந்த ஃபேட் பர்னிங் பண்ண முடியும். ஏற்கனவே இந்த ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க உடம்புல ஃபாஸ்ட் ட்விட்ச் ஃபைபர்ஸ் நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் எந்த அடிப்படையில் இந்த மாதிரி கன்க்ளூஷன்ஸை கொண்டு வராங்கன்னு தெரியல. ஆனால் இன் ரியாலிட்டி இந்த ஓவர் வெயிட், இந்த எக்ஸசிவா ஃபேட் கெயின் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றதுல கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்குது. அவங்களால ஒரு ஃபுல் ஸ்குவாட் கூட பண்ண முடியல, கொஞ்ச தூரம் கூட ஓட முடியல. இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல நம்ம பாக்குறோம். இன்னொரு சாத்தியம் என்னன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்திருக்கேன், 100 கிலோ தாண்டி இருக்கும் அவங்க பாடி வெயிட், 120 கிலோ பாடி வெயிட்ல உள்ள பர்சன்ஸ் நான் பார்த்திருக்கேன். ஒருத்தங்க வந்து சரியா அவங்களால ஒரு ஸ்குவாட் பண்ண முடியாது, கொஞ்ச தூரம் கூட ஓட முடியாது. ஆனா இன்னொருத்தர் வந்து அவரால் நல்லா ஜம்ப் பண்ண முடியும். அவருக்குலாம் வயிறு பெருசா இருக்கும், ஆக்சுவலா எக்ஸசிவ் அப்டாமினல் ஃபேட் இருக்கும். அப்படி இருந்தும் அவரால் ரொம்ப ஃபாஸ்டா ஓட முடியும், ரொம்ப அத்லெட்டிக்கா இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒபீஸ் கேட்டகரியிலே கூட இந்த டிஃபரன்சஸ்லாம் இருக்குது. இப்படி சில முரணான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா நான் எப்போதுமே ரெக்கமெண்ட் பண்றது, இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கார்டியோ ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். நல்லா கார்டியோ பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நல்லா பண்ணணும், நல்லா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றதுக்கு நல்லா கார்டியோ பண்ணணும். இந்த ரெண்டுமே வந்து மியூச்சுவலா ஒண்ணுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணிட்டே அப்படி இருந்துச்சுன்னா அந்த பிசிக் வந்து நல்ல பெட்டராக வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோல ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் டெக்னிக் பார்க்க போறோம், இந்த கர்ல் அண்ட் பிரஸ். இந்த ஹெவி லோட வச்சு நான் வந்து இந்த டெக்னிக் நான் பண்ண போறேன், டம்பிள்ஸ் வச்சு. அதை பண்ணும்போது என் மசில்ஸ் வந்து ஆர்ம் மசில்ஸ் டயர்ட் ஆகும்போது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணி நம்ம பிழை இல்லாம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிக்கலாம். அப்படி பிழை இல்லாம பயிற்சி செய்யும் போது நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் ட்விட்ச் ஃபைபர்ஸை நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணலாம். ரிசர்ச்சர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கு, ஃபாஸ்ட் ட்விட்ச் ஃபைபர்ஸை யூஸ் பண்ணும்போது தான் ஃபேட் யூட்டிலைசேஷன், ஃபேட் பர்னிங் பெட்டரா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா. இப்போ இந்த கர்ல் அண்ட் பிரஸ் இந்த டெக்னிக் வந்து 14 kg டம்பிள்ஸ் வச்சு நான் பண்ண போறேன். ஒரு கட்டத்தில் வந்து நான் மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரை பண்றேன், ஒரு கட்டத்தில் வந்து என் மசில்ஸ் வந்து டயர்ட் ஆகிடும். என்னால் பைசப்ஸ் யூஸ் பண்ணி இந்த டம்பிள்ஸை மடக்கி கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி என்னுடைய பைசப்ஸ் மசில் டயர்ட் ஆகிறப்போ என்னுடைய ஷோல்டர் பிரஸ் மூவ்மெண்ட்டும் எனக்கு சரிவர பண்ண முடியாது. அதனால நான் வந்து காஷியஸா நான் என்னோட மேக்ஸிமம் என்னன்னு பார்த்து நான் நிப்பாட்டிடுவேன். இல்லைன்னா என்ன ஆகும்னா, என்ன வந்து பேக்வர்டா லீன் பண்ணி இந்த ரொம்ப சீட்டிங் மூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஜிம்ஸ்ல பார்த்துருப்பீங்க, ட்ரெயினர் வந்து அந்த அடிஷனல் மூவ்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அதுல என்ன யூஸ் இருக்குன்னு தெரியல. இதுக்கு மேலே என் பைசப்ஸ் டயர்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே என்னுடைய கர்ல் அண்ட் பிரஸ் அதோட மேக்ஸிமம் என்னன்னு டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட மசில்ஸ் டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ரவுண்ட் 2 ட்ரை பண்றேன். அப்போ வந்து என்னோட பைசப்ஸ் மசில் டயர்ட் ஆகிறப்போ நான் என்ன டெக்னிக் அப்ளை பண்ணி நான் வந்து அந்த மூவ்மெண்ட் பண்றேன், சீட்டிங் மூவ்மெண்ட்ஸ் இல்லாம, சீட்டிங் காம்பன்சேட்டரி மூவ்மெண்ட்ஸ் இல்லாம எப்படி பண்றேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரவுண்ட்ல எனக்கு 5 ரெபிடேஷன்ஸ் பண்ண உடனே எனக்கு பைசப்ஸ் டயர்ட் ஆயிடுச்சு.
இப்போ நான் அப்ளை பண்ண போகிற டெக்னிக் வந்து